ஹலோ மக்களே. ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வேலை இருந்துச்சு. ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடை வீதிக்கு போயிட்டேன். ஏன்னா சரியான பசி. காலைல டிஃபன் சாப்பிட்டதா, மதியானமும் சாப்பிடவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடை வீதிக்கு போயிட்டேன். கடை வீதிக்கு போனால் கடை இன்னும் வரவே இல்லை. என்னங்க இது, எல்லா கடையும் ஒரே இப்போ தான் திறந்துட்டுருக்காங்க. ஈவினிங்லாம் எங்கள் ஊரில் அப்படி தான் இருக்கும். சரி அண்ணன் ஒரு கிரேப் ஜூஸ் கொடுங்கன்னு கிரேப் ஜூஸ் குடிச்சிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த அளவுக்கு பசியில் இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் இன்னொரு ஜூஸ் கொடுங்கன்னு, என்னப்பா ஜூஸ் வேணும்னு, பழ சர்பத்தை கொடுங்க அப்படின்னு, நம்ம ஊர் ஃபேமஸான பழ சர்பத்தை கொடுங்கன்னு. அத வாங்கி குடிச்சிட்டு அந்த டேஸ்ட் இருக்கே, நாக்குல அப்படியே நடனம் ஆடுதுங்க. அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் இன்னொரு ஃபேமஸ் இருக்குது. என்ன தெரியுமா? நுங்கு சர்பத். நுங்கு சர்பத் நீங்களாம் ஏதாவது குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஆனால் அது என்னால் குடிக்க முடியல. அது ரொம்ப தூரமாக இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி போய் குளிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு கிளம்பிட்டேன். வீட்டில் போய் துண்டெல்லாம் எடுத்துட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். நடந்து போகிற வழியில் அப்படியே பைக் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பைக் இல்லையே, இது சென்னையாக இல்லையே. சென்னையாக இருந்தால் நம்மகிட்ட பைக்கு சைக்கிள் எல்லாமே இருக்கும். நடந்து தான் போனோம். 2, 3 கிலோமீட்டர் நடந்து போனோம் குளிக்கிறதுக்கு. ஆற்று வந்துச்சு. செம்ம கிளைமேட்டுங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் ஏதாச்சும் ஆற்றுல போய் குளிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே அது குளிச்சுட்டு வெளியே வந்து அந்த சூரியன்கிட்ட இருக்கும்போது இருக்கே, உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில். செம்ம பெரிய சிவன் கோயிலுங்க. பழமையான சிவன் கோயில். ஒரு 50, 60 வருஷம் இருக்கும். இவங்க இந்த சிவன் கோயில் எனக்கு தெரிஞ்சு 50, 50, 60 வருஷம். அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். இந்த கட்டடம்லாம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு தனி உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும். இந்த ஒரு இது இருக்குல்ல, இந்த ஃபீலு உள்ளே நீங்கள் வந்தால் உங்களுக்கு தனி ஃபீல் வரும். அந்த மாதிரி இப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. உள்ளே போய் நானும் சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாமிலாம் கும்பிட்டாச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்ல, அதான கோயிலில் இருக்கும் நம்ம எல்லோரும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் காய்ஸ்.